ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸு, என்னைக்கு சம்மர் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அடிக்கிற கொளுத்துற வெயிலுக்கு ஏசியே இல்லாமல் நம்ம வீட்டை ரூமை எப்படி குளுன்னு சில்லுன்னு வச்சுக்கிறது அப்படிங்கிற டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு ஐஸ் கட்டி எடுத்திருக்கேன். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு தான் நான் ஐஸ் கட்டி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு நம்ம டேபிள் ஃபேன் போட்டு வச்சோம்னா நல்லா இந்த ரூம் ஃபுல்லாக சில்லுன்னு அந்த ஐஸ் கட்டியில் இருக்க அந்த சில்லுன்னு ஐஸ் கட்டி ரூம் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக சில்லுன்னு ஃபேன் போட்டிங்கன்னா காற்று சும்மா சூப்பராக வரும். ரூமே ஏசி போட்ட மாதிரி இருக்கும். நம்ம ஏசி இல்லாமலே நம்ம ரூமை ஈஸியாக நம்ம ஜில்லுன்னு நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட அந்த வெயில் ஹீட் தெரியாமல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஏசி போடுறதுனால நம்மளோட கரண்ட்டு பில்லும் எகிரிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கரண்ட்டு பணமும் மிச்சம் பண்ணலாம். நம்ம ஈஸியாக ஐஸ் கட்டியை வச்சு நம்ம ரூமை நல்லா குளுன்னு நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நைட்டு தூங்கும்போது நம்ம ரூமில் இருக்க லைட்டு 1 ஹவருக்கு முன்னாடி டியூப் லைட்டாக இருந்தாலும் சரி, குண்டு பல்பாக இருந்தாலும் சரி, அதனோட பவர் அதிகமாக இருக்கும், ஹீட்டு அதிகமாக இருக்கும். ரூமில் லைட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அதனோட ஹீட்டு தன்மையும் கொஞ்சம் குறையும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பக்கெட்டில் நான் ஒரு 4 லிட்டர் அளவு தண்ணி எடுத்துட்டேன். அந்த தண்ணியில் 1 ஸ்பூன் அளவு கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க. எதுக்கு கம்ஃபர்ட் தண்ணியில் சேர்த்துறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம இதில் ஒரு காட்டன் டவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நனைச்சி எடுக்க போகிறோம். அதுக்காக தான் நான் கம்ஃபர்ட் சேர்த்திருக்கேன். நார்மலாக வெறும் தண்ணியில் நம்ம டவலை நனைச்சி எடுத்தோம்னா அது ஈர ஸ்மெல் வரும், வாடை வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் கொஞ்சமாக கம்ஃபர்ட் சேர்த்துருக்கேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏசி இல்லாதவங்களுக்காக இந்த டிப்ஸு, இருக்கிறவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரண்ட்டு பணம் மிச்சாகும். இப்போது அந்த டவலை நல்லா நனைச்சிட்டு முறுக்கி எடுத்துடுங்க. நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு ஜன்னலில் இந்த மாதிரி நீங்கள் அந்த டவலை தொங்க விட்டுட்டு மேலே கிளிப் போட்டு விட்டுருங்க. மேலே உங்களுக்கு கட்டைன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் தொங்க விட்டுருங்க. இல்லாதவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். கீழே தண்ணி சொட்டாமல் இருக்கிறதுக்காக நான் மிதியடி போட்டிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி டவலை நனைச்சி போட்டுட்டு நீங்கள் ஃபேன் போட்டு பாருங்கள். ஜன்னல் ஓரத்துலேருந்து அடிக்கிற காற்று உள்ள ஹீட்டாக வராமல் நல்லா சில்லுன்னு நல்லா கம்ஃபர்ட் வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போது அடுத்து என்ன டிப்ஸ்னு பார்க்கலாம். இந்த வெய்ய காலத்தில் நம்ம மெத்தையில் படுக்கிறத அவாய்ட் பண்ணணும். பெட்டில் படுக்காமல் நீங்கள் தரையில் பாய் விரித்து படுத்திங்கன்னா நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்களும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. வெய்ய காலத்தில் மெத்தையில் படுக்கக்கூடாது, கோரப்பாயில் படுக்கிறது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் ஐஸ் வாட்ரு சேர்த்துக்கோங்க, இல்லை ஐஸ் க்யூப் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஐஸ் வாட்ரு தான் சேர்த்துருக்கேன். ஒரு பவுல் ஐஸ் வாட்டர் நான் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியில். இது கூடவே கொஞ்சமாக கம்ஃபர்ட்டு ஒரு 4 ட்ராப் சேர்த்துக்கோங்க. நாலு ட்ராப் கம்ஃபர்ட் சேர்த்துட்டு நீங்கள் மாப் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கி எடுத்துட்டு இந்த தண்ணியை நீங்கள் உங்களோட பெட்டுக்கும் பக்கத்தில் நீங்கள் இந்த மாதிரி மாப்பில் நல்லா தொடச்சி விட்டுருங்க. நீங்கள் டைல்ஸாக இருந்தாலும் சரி,
நார்மல் இந்த மாதிரி தரையாக இருந்தாலும் சரி நீங்கள் தொடச்சி விட்டுட்டு அந்த ஈரத்தின் மேலே நீங்கள் கோரப்பாயை விரித்து போட்டு அதில் நீங்கள் தூங்கி பாருங்கள். உங்கள் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல அருமையான தூக்கம் வரும். ஃபேனை போட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம மொட்டை மாடியில் நம்ம எந்த ரூமில் நம்ம தூங்குறோமோ அந்த ரூமுக்கு நேராக மொட்டை மாடியில் நம்ம யூஸ் பண்ணி இருக்கிற பழைய மேட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4 மேட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒன்று தான் இருந்தது. நான் அதுக்கு பதிலாக கோணிப்பை எடுத்துக்கிட்டேன். ஒரு மேட் போட்டு அதில் நல்லா நனையிற அளவுக்கு, நல்லா ஈரம் படுற அளவுக்கு நீங்கள் சதன்னு நீங்கள் தண்ணி ஊற்றி விடுங்க. அது இல்லைன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி கோணிப்பை இருந்தால் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேட்டும் இல்லை, கோணிப்பையும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணுற பழைய பாய் இருந்ததுனாலும் அந்த பாய் 2 பாய் வேஸ்ட்டாக போகிற பாயை போட்டு அது மேலே நீங்கள் தண்ணி ஊற்றி விடுங்க. இரவு ஒரு 7 மணிக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா ரூம் நல்லா சூப்பராக சில்லுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டிப்ஸுமே நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் இல்லை, எங்கள் தோட்டத்தில் மட்டை இருக்குது, தென்னை மட்டை, தேங்காய் மரத்தினோட மட்டை இருக்குது, அது போடலாம் அப்படின்னாலும் போடுங்க. தேங்காய் மட்டை இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்காய் மட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஒரு 5-6 மட்டை வெட்டி நீங்கள் மொட்டை மாடியில் போட்டு தண்ணி ஊற்றி விட்டிங்கனாலும் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், இனி எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.